ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுறது வழக்கம். இந்த வருஷமாக ஆடி மாதம் குலதெய்வ பூஜை நம்ம வீட்டில் பண்ணியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் குலதெய்வ பூஜை எப்படி பண்ணியிருந்தேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், யாராவது இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே இந்த அம்மன் கோயிலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வீடுகளிலும் இதை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுவும் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோலம் போடுறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த மாதம் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கான வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டுக்கும் மிகவும் சிறந்த ஒரு மாதம். நாங்கள் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு வீட்டில் பூஜை பண்ணுவோம். இந்த வருஷம் ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. நான் பார்த்தீங்கன்னா 3வது வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வீட்டில் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் இந்த பூஜை ரொம்ப பெருசாக எல்லாம் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். பூஜை ரொம்ப பெருசாக தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணால் போதும். மற்றவங்க நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க, என்னால் பண்ண முடியலை அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜையை பண்ணுங்கள். நம்மக்கிட்ட கடவுள் காசு, பணம், நகை, நட்டு எதுவுமே கேட்குறது கிடையாது. அது நம்ம சந்தோஷத்துக்காக வைக்கிறது. கடவுளுக்கு இவ்வளவு செய்தேன் அவ்வளவு செய்தேன்னு நம்மளால் கடவுளுக்கு எதுவும் செய்ய முடியாது. கடவுளால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே பண்ண முடியும். பூஜை பண்ணுறதுக்கு நல்ல மனசு, உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் தான் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி அந்த வழக்கத்திலே தான் இந்த பூஜை ஈவினிங் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பூஜை பண்ணுறதுனால முந்தின நாளை பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பூஜை பாத்திரங்களையும் பார்த்தீங்கன்னா முந்தின நாளை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் மஞ்சள் குங்குமம் எதுவும் வைக்கல. இன்னைக்கு மத்தியானத்து மேலே தான் குளிச்சுட்டு எல்லா வேலையுமே பண்ணாக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடலான்னு அந்த வேலையை தான் பார்த்துருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு கிச்சனில் கேஸ் ஸ்டவ்வுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அப்படியே நிலவாசலில் இருந்து பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலவாசலுக்கும் வச்சு விட்டுட்டேன். அப்படியே நிலவாசலுக்கு சின்னதாக ஒரு கோலமும் போட்டிருந்தேன். இன்னைக்கு கோலம் எல்லாம் பச்சரிசி மாவில் தான் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாகவே பச்சரிசி மாவில் கோலம் போடுறதே கிடையாது. இந்த கோல பொடியை தான் யூஸ் பண்ணி கோலம் போடுறது. பச்சரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி தானே போடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு இந்த கோலப்பொடியை மட்டும் யூஸ் பண்ணி போட்டுட்டு போயிடுவேன். அதுலேயும் இந்த கோல அச்சியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். எனக்கு இந்த பெருசாக அழகழகாக கோலம் எல்லாம் போடுவாங்க இல்லை, அது மாதிரி கோலம் எல்லாம் போடக்கு தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சப்பெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இந்த கோல அச்சு வந்ததுக்கப்புறம் வரைகிறதே கிடையாது. இன்னைக்கு குலதெய்வ பூஜை பண்ணுறோம் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவுலேயே கோலம் போட்டுடலான்னு இன்னைக்கு பச்சரிசி மாவு ஊற வச்சு அதில் தான் கோலம் போட்டிருந்தேன். இன்னைக்கு நான் நிலவாசலில் போட்ட கோலத்தில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு தெரியாது. நான் வீடியோ எடிட் பண்ணாம தான் பார்க்குறேன். ஒரு தாமரை புல்லை மட்டும் எதில் வரையாம விட்டுருக்கேன். ஒரு பக்கத்தில் உள்ள தாமரைப்பூ ஃபினிஷ் பண்ணி அழகாக வரைஞ்சி வச்சிருக்கேன். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வர இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். சரி, அது நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லி விட்டாச்சு. நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து போடணும். அப்படியே கோலம் எல்லாம் போட்டு நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்த்துலாம் அப்படியே பூஜை அறைக்கு வந்துட்டேன். சாமி படம், பூஜை பாத்திரம் எல்லாம் மஞ்சள் குங்குமம் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு அந்த வேலையும் பார்த்துருந்தேன். இந்த குலதெய்வ பூஜை பார்த்தீங்கன்னா சிலவங்க ஆடி மாதம் அவங்க குலதெய்வ கோயிலில் போய் பூஜை பண்ணுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னா தூர வெளியூரில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது. அவங்க வீட்டில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வரும்போது அவங்க குலதெய்வ கோயிலில் போய் பூஜை பண்ணிக்கலாம். அதுபோல் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சாலும் அவங்களோட படமோ இல்லை சிலையோ வீட்டில் இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீர், ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது இதெல்லாம் கலந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூ போட்டு வச்சு அந்த செம்பை குலதெய்வமாக நினச்சி இந்த பூஜையை பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அம்மன். அவங்களுக்காக நான் இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் தான் நெய்வேத்தியமாக பண்ண போகிறேன். அதுக்காக புதுசாக ஒரு பானை வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி தான் எடுத்திருந்தேன். அதனால அந்த 1 கப் அரிசிக்கு ஒரு 5 கப்பு போல் தண்ணி வச்சிருந்தேன். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அரிசியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பானை வாங்கினதுல ஒரு கதை இருக்குது. இந்த பானை வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா நான் அம்மனுக்கு பொங்கல் பண்ணலான்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பொங்கல் எதுவும் பண்ணல. சரி, இனி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு இந்த விறகடுப்பில் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வெளியில் ஒரு விறகடுப்பு வாங்கி வச்சிருக்கேன். நான் நினச்சேன் இந்த பானையில் சாதம் வடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, ஒரு நாள் எனக்கு சாதம் வைக்கிறதுக்கு நடக்கவே இல்லை. கடைசியாக இது பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பொங்கல் போடக்கு வாங்கினதில்ல, அதனால கடைசியாக அம்மனுக்கே பொங்கல் போடவே யூஸ் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நான் 1 கப்பு போல தான் அரிசி எடுத்திருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா வெல்லம் 1½ கப்பு அளவுக்கு சேர்த்துருந்தேன். இனிப்பு குறவா போகுதுன்னு நினைக்கிறவங்க 1¼ கப்பு போல சேர்க்கலாம். அப்படியே
கொஞ்சமாக ஏலக்காயும் தூவி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் நெய் வந்து அதுக்கு மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டுருந்தேன். அப்புறம் வர தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்திருந்தேன். இதை அடுத்து நம்ம பொங்கல் பானையில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை பண்ணுறதுனால அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச வேப்பிலையை அந்த பானையில் கட்டி விட்டுருந்தேன். அப்படியே கொஞ்சம் பாலில் ஏலக்காய் வெள்ளை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பழம் எல்லாம் சீவி போட்டு அதையும் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். எங்கள் அம்மா வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பலகாரம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க. நான் எந்த பலகாரமும் பண்ணி வைக்கல. அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி ஒரு வாழை இலையும் வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இனி அம்மனுக்கு தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். பூவெல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே கையோட எல்லா சாமி படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி தாம்பூல தட்டம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மன் பார்த்தீங்கன்னா சுமங்கலி, அதனால சுமங்கலி பெண்களுக்கு என்னெல்லாம் வைப்போமோ அதெல்லாம் இந்த தாம்பூல தட்டில் வச்சு வைக்கணும். இதில் முக்கியமாக தாம்பூல தட்டில் 2 வெத்தலை, ஒரு பாக்கு, பூ, பழம், அப்புறம் ஒரு பிளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், அப்புறம் மஞ்சள் கயரும் மஞ்சள் கிழங்கும் வந்து வைக்கணும். அப்புறம் கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்து முக்கியமாக வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். கண்ணாடி, சீப்பு, மருதாணி, அதுக்கப்புறம் வந்து வசதி உள்ளவங்க சாரி வந்து வேணா எடுத்து வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் உங்களுக்கு குல தெய்வமாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சிருந்தேன். இப்போ தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி அம்மன் முன்னாடி வைக்க வேண்டியதுதான். அப்படியே நெய்வேத்திய பிரசாதம் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையெல்லாம் எடுத்து அம்மன் முன்னாடி படையல் வச்சாச்சு. இனி தீபம் ஏற்றி பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எங்க குடும்ப வழக்கப்படி நாங்கள் தேங்காய் உடச்சி வச்சு தான் பூஜையை வந்து ஆரம்பிப்போம். அதே மாதிரி நானும் தேங்காய் உடச்சி வச்சு பூஜையை வந்து ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லா செல்வம் வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எங்க குல தெய்வத்தை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்க குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வாங்க பூஜை பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். யாரெல்லாம் குலதெய்வ பூஜை வந்து வீட்டில் பண்ணியிருந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.